நானும் நகரத்துக்குத்தான் திரும்பிக் கொண்டிருக்கிறேன், அரசே. என்னோடு வாருங்கள். வழிகாட்டுகிறேன் என்று புறப்பட்டான் தேவதத்தன். காட்டை விட்டு நகரத்தை அடைந்ததும் அரசன் தேவதத்தனை அப்படியே செல்ல அனுமதிக்கவில்லை. அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அவனுக்கு அநேக பொன்னும் மணியும் கொடுத்து ஒரு சிறு உத்தியோகமும் பதவியும் அளித்து கௌரவித்தான். இதற்குப் பிறகு பல நாட்கள் சென்றுவிட்டன. ஒரு சமயம் அரசன், காட்டிலே திரும்பும் வழியறியாமல் திண்டாடிய எனக்கு பெரும் உபகாரம் செய்த தேவதத்தனுக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். இதை அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தவனோ, இதுதான் நற்குணமுடையவர்களுக்கு அடையாளம். தனக்குச் செய்த உதவியை அரசனால் மறக்க முடியவில்லை. தென்னை மரம் பிள்ளை பருவத்தில் தனக்கு ஊற்றிய தண்ணீரை மறவாமல் அது தன் உயிர் உள்ள வரையில் அமிர்தம் போல இனிமையான இளநீரை தாங்க முடியாத பாரத்துடன் கூடிய மூலமாக கொடுக்கிறது. அதுபோல நல்லவர்கள் தங்களுக்கு ஒருவன் செய்யும் நன்மையை மறக்க மாட்டார்கள். இவ்விதம் பெரியோர்கள் சொல்வதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று வியந்தான். இதைக் கேள்விப்பட்ட தேவதத்தன் நினைத்தான், அரசன் நான் செய்த உபகாரத்தை மறக்கவில்லை, அதற்குக் கைமாறு செய்யவில்லையே என்று ஏங்குகிறான். இது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை பரிசோதித்து அறிய வேண்டும். இவ்வாறு நினைத்த தேவதத்தன் ஒருநாள் இளவரசனை ஒருவருக்கும் தெரியாமல் அரண்மனையிலிருந்து வெளியே கொண்டு வந்துவிட்டான். அவனை யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டிலேயே ஒளித்து வைத்துவிட்டான். பிறகு இளவரசனின் ஆபரணங்களில் ஒன்றை வேலைக்காரனிடம் கொடுத்து நகரின் மத்தியிலே உள்ள கடைத்தெருவிற்குக் கொண்டு போய் விற்றுவிட்டு வருமாறு அனுப்பினான். இதற்கிடையில் அரண்மனையில் பெரிய கலேபரம் நிகழ்ந்துவிட்டது. இளவரசனைக் காணாமல் எல்லோரும் பரிதவித்தனர். மூலை முடுக்குகளிலெல்லாம் ஆட்கள் தேடினர். யாரோ திருடன் இளவரசனை கொலை செய்து ஆபரணங்களை திருடிச் சென்று விட்டான் என்ற செய்தி நகரம் முழுவதும் பரவியது. மகனை காணாமல் விக்ரமாதித்தன் துடித்தான். பல பக்கங்களிலும் ஆட்கள் பறந்தனர். அவர்களில் சிலர் ஜனவரி சந்தடி நிறைந்த கடைத் தெருவில் வரும்போது கையில் இளவரசனுடைய ஆபரணத்துடன் தேவதத்தன் அனுப்பி வைத்து வேலைக்காரன் வந்து கொண்டிருந்ததைக் கண்டனர். இளவரசனின் ஆபரணங்களில் அது ஒன்று என்பதை உணர்ந்த அவர்கள் அவனை பிடித்து அரசனிடம் கொண்டு போய் நிறுத்தினர். அடே துர்த்தா, இந்த ஆபரணம் உனக்கு எங்கு கிடைத்தது என்று அரசன் கடுமையாக கேட்டான். தேவதத்தன் வீட்டில் வேலை செய்கிறேன். அவர் இதைக் கொடுத்து விற்றுவிட்டு வருமாறு அனுப்பினார். இதைத் தவிர